எக் நூடுல்ஸ் செய்ய போகிறோம். கேரட், அதுக்கு தேவையான பொருள் கேரட், பீன்ஸ், ஆனியன், கேப்சிகம், நான் கேபேஜ், கார்லிக் எடுத்துருக்கோம். நூடுல்ஸை வந்து உப்பு போட்டு தண்ணியில் வேக வச்சு எடுத்துருக்கோம். நூடுல்ஸ் செய்ய ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எக் போட்டிருக்கேன், கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டு கொஞ்சம் பெப்பர் பண்ணிக்க போகிறோம். முட்டை பொரிஞ்சிருச்சு. இப்போ இதை கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுக்கிடலாம். கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிட்டோம். அடுத்து கார்லிக்கும் ஆனியனும் போட போகிறோம். கேபேஜ், கேரட், கேப்சிகம் எல்லாம் போட்டுக்கலாம். போட்டு மறுபடியும் ஃப்ரை பண்ண போகிறோம். இந்த காய்க்கு தேவையான உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். எப்பயுமே ஃபுல்லில் தான் வச்சு கிண்டணும், அப்போ தான் நல்லா ஃப்ரை ஆகும். 1 ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன் காய்க்கு. 1/2 ஸ்பூன் வந்து டொமேட்டோ சாஸு, சில்லி பேஸ்ட்டு 1/2 ஸ்பூன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர், சிக்கன் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கமன்னு இருக்குது வாசனை நல்லா. இப்போ நம்ம வேக வச்ச நூடுல்ஸை சேர்த்துக்க போகிறோம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கு மறுபடியும் 1 ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கிறோம். ஃபைனலாக பெப்பர் பவுடர் சேர்த்துக்க போகிறோம். நிறையாவே சேர்த்துக்கோங்க கொஞ்சம், அப்போதான் டேஸ்ட்டாக இருக்கும். சுட சுட ஃப்ரை நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ ரெடி ஆகிடுச்சு நூடுல்ஸ். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.